எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 33ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம். அதில் மனைவிகளுக்கு பவுல் கூறும் காரியங்களை ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டோம். அது 22லேருந்து 24 வரை, 25லேருந்து 33 வரை இப்பொழுது படிச்சுட்டு இருக்கோம். அது புருஷர்களுக்கு அவர் சொல்லுகிறது. புருஷர்களே, உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். போன வாரம் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், புருஷர்களுக்கு பவுல் போதிக்கிற இந்த உபதேசம் எப்படி போதிக்கிறார்னா, வெறும் அன்பு கூறுங்கள்னு சொல்லலை, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள்ன்றார். கிறிஸ்துவின் அன்பு தான் இதனுடைய மாடல். அதை பார்த்திங்கன்னா மனைவிகள் எப்படி அன்பு கூறும் தெரியும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அதை போதிக்கும்போது கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றதை ரொம்ப விளக்கமாக போகிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த போதனைகளை கேட்கும்போது சில நேரத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறாரா இல்லை சுவிசேஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரான்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா சுவிசேஷத்தை சொல்லி விளக்கி தான் திருமண வாழ்க்கையை விளக்க முடியும். பைபிளில் நிறைய அப்படி வருது பாருங்கள். பூமிக்குரியவைகளை சொல்லி அப்புறம் அதை வச்சு ஆவிக்குரியவைகளை போதிக்குது வேதம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். முதல்ல விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அர்த்தம் சொல்லும்போது சொல்கிறார் வசனத்தை விதைக்க போகிற. அப்போ பூமியில் விதைக்கிறது அறுக்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற காரியம். விதைச்சி அறுத்து அப்படி தான் சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் அதை வச்சு ஆவிக்குரிய அற்புதமான சத்தியத்தை, ரொம்ப சிறந்த சத்தியத்தை அவர் சொல்கிறார். வசனம் எப்படி இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுறதுன்றது சொல்கிறார். அப்போ பூமிக்குரியதை வைத்து ஆவிக்குரியதை போதிக்கிறது சில நேரத்தில், சில நேரத்தில் ஆவிக்குரியதை வைத்து பூமிக்குரியதை போதிக்கிறது வேதவசனம். இது ரொம்ப சர்வசாதாரணமாக இயேசுவும் பண்ணுறாரு, பவுலும் பண்ணுறாரு, எல்லோரும் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி தான் போதிக்கணும். அப்போ தான் ஜனங்களுக்கு வழங்கும் நல்லா. அப்போ கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போலன்னா இங்கே என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி இப்போ புருஷ மனைவியை பற்றி பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? அது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ஆவிக்குரிய காரியமாகிய ரட்சிப்பை குறித்து சொல்லி அதன் மூலமாக இந்த பூமிக்குரிய காரியமாகிய திருமண வாழ்க்கையை குறித்து விவரிக்கிறார். அப்படி வர்றாரு. இதில் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்களை இங்கே கொண்டு வர்றார் உள்ள. என்ன 3 பெரிய உபதேசம்? ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்கள் என்ன? குறிப்பாக சொல்லப்போனால் 5 இருக்குது. ஃபோர் நாலேஜ், அதாவது முன் குறித்தல், காலிங் அழைப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீதிமானாக்கப்படுதல். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், எவரை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர்களை மைமைப்படுத்தவும் செய்கிறார். இந்த 5 காரியங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த ரட்சிப்பு குறித்த முழுமையான உபதேசங்கள். அதில் இந்த 3 காரியம் நீதிமானாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, பிறகு மைமைப்படுத்துகிறது. இந்த 3 காரியம் கொண்டாடுறார் பவுல் இங்கே உள்ள. அந்த முன் குறித்தல் அதெல்லாம் விட்டுறாரு. இங்கே திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமான இந்த 3 காரியங்கள், ரட்சிப்பை குறித்த காரியங்களை இங்கே கொண்டாடுறார். 25ஆம் வசனத்தில் நீதிமானாக்குறது எப்படின்னு சொல்கிறார். பாவியை எப்படி கர்த்தர் நீதிமானாக்குகிறார் அது சொல்லும்போது சொல்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, சபை அதாவது நாமெல்லாம் பாவத்தில் கடந்தோம், உளையான சேற்றில் சிக்கி கிடந்தோம், விடுவிக்க ஆள் இல்லை, அவர் நம்ம விடுவிக்கிறார் இல்லையா? அப்போ
நீதிமானாக்குகிறார். பாவிகளாக கர்த்தர்கிட்ட வர முடியாமல் இருந்தோம், அவர் வந்து நம்ம மீட்கிறார். அது 25ஆம் வசனம். 26ஆம் வசனத்தில் அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறார். வெறும் மீட்கிறது மட்டும் இல்லை, பரிசுத்தமும் ஆக்குகிறார். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கிறால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு த டாக்டர் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் அங்கே வந்துடுது. அப்புறம் 27ஆம் வசனத்தில் கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மகிமையுள்ள சபையாக நிறுத்த போகிறாருன்னா என்னைக்கு? கடைசியில் தமக்கு முன் பர்ஃபெக்டாக உடனே. இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக இல்லை, இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பரிசுத்தமாக்கி 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 சுத்திகரித்து 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 கடைசியில் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வந்து அவருக்கு முன்னால் அவர் நிறுத்தி கொள்ள போகிறார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு செய்கிறாரு. மீட்கிறாரு, பரிசுத்தமாக்குறாரு. எதுக்கு பரிசுத்தமாக்குறாரு? கடைசியில் பரிசுத்தம் பிழையற்றதுமான கரை தரை முதலான ஒன்று இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சபையாக அவருக்கு முன்பாக நம்மளை வைக்கும்படியாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த 3 காரியம் இந்த 3 வசனத்தில் வந்துடுது பாருங்கள். நீதிமானாக்கப்படுதல், அதாவது ரட்சிக்கப்படுதல், அதாவது பாவம் மன்னிக்கப்படுதல்னு சொல்லலாம், அதை பல விதத்தில் சொல்லலாம். அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், அப்புறம் மகிமைப்படுத்தப்படுதல். அப்போ இதில் வந்து இப்போ 2வது இதை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்துட்டோம் எப்படி ஒரு பாவியை நீதிமானாக்குறாருன்னு. அதிலிருந்து புருஷர்கள் எப்படி மனைவியை அன்பு கூறணும் அப்படின்றது நமக்கு விளங்குது. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், நம்மகிட்ட 1000 பிழைகள் இருந்தது. இந்த தகுதியற்ற நிலையில் நம்ம தெரிந்து கொண்டு நமக்காக ஜீவனையை கொடுத்து அப்படி அவர் நம்ம அன்பு கூறுறாரு. மனைவிக்காக ஜீவனையே கொடுக்க ரெடியாக இருக்கிற ஒரு புருஷன் இருக்கும்போது அப்போ அந்த மனைவி அவன்கிட்ட எப்படி இருப்பான்றதை யோசித்து பாருங்கள். அதை தான் போதிக்கிறாரு இங்கே. அப்படி அந்த விதத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். இன்னும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கவனிக்கணும். அது என்னென்னா, மனைவிக்கு சொல்லும்போது மெயினாக என்ன சொல்கிறாரு? மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படித்தலை வலியுறுத்துகிறாரு மனைவியை சொல்லும்போது. புருஷர்களுக்கு சொல்லும்போது அன்பு கூறுறதை வலியுறுத்துகிறாரு. கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல் அன்பு கூறுன்னு சொல்லி அன்பு கூறுதலை வலியுறுத்து. ஏன்னு யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா, இதெல்லாம் பெரிய கனெக்டட் மேட்டர். இதெல்லாம் வந்து பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன் கீழ்ப்படிதலை வலியுறுத்துகிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 3:16. அந்த 3:16 பாவத்தில் விழுந்த உடனே கர்த்தர் வந்து அதன் விளைவு, அதன் மூலமாக ஏற்பட போகிற கேடை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு. இவ ஆசைப்படுவாளாம், அவனை பற்றி ஆசைப்படுவாளாம், அவனை ஆண்டு. ரெண்டுமே ஒரு கேடு, நல்லதில்லை. ஆசை புருஷனை பற்றி இருக்கிறது நல்லது, நல்ல விதத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ பாவத்தில் விழுந்துட்டதுனால அதன் விளைவாக இது நடக்கிறது. அதனால் ஒரு கேடு. அது புருஷனை பற்றி இருக்கும்னா புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி ஆள வேண்டும் என்று மனைவி நினைப்பாளாம். பாவத்தினுடைய கேடு, பாவத்தினுடைய விளைவுகளில் அது ஒரு முக்கியமான விளைவு. அதான் சொல்கிறார். அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஆண்டு கொள்ளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். குடும்பத்தை ஆண்டு கொள்ளும்படியாக. எப்படியாக? அன்பில் ஆண்டு கொள்ளும்படியாக, அரவணைத்து ஆண்டு கொள்ளும்படியாக, போஷித்து பாதுகாத்து அப்படி ஆண்டு கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஆண்டவனாக குடும்பத்துக்கு இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டு கொள்கிறார் பாருங்க, அப்படி ஆளும்படியாக உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு இங்கே சொல்லி 3:16 ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு கேடு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. அதனால் என்ன சொல்லுது? நல்ல விதத்தில் இல்லை. அவன் வந்து அடக்கி ஆள பார்ப்பான், ஒடுக்க பார்ப்பான், நசுக்க பார்ப்பான். அவனுக்கு கொடுக்குற அதிகாரத்தை வச்சு தவறான விதத்தில் பயன்படுத்தி நசுக்கி அடக்கி அப்படி ஆள பார்ப்பான். அப்போ மனைவி வந்து இவனை ஆள பார்ப்பான், அவன் வந்து இவளை ஒடுக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பான். அதனால தான் சொல்லியிருக்கு மனைவி கிட்ட, அம்மா அடக்கி ஆள பார்க்காத, அதுக்கு பதிலாக கீழ்ப்படி. பாவ குணம், இந்த பாவத்தின் மூலம் மனு வர்க்கமே பாவத்தில் விழுந்து கிடக்குது. இந்த பாவத்தின் விளைவு என்ன பண்ணுது? புருஷன் அடக்கி ஆள சொல்லுது. பண்ணாத, அதுக்கு எதிராக செயல்படு. ஆவிக்குரிய ஒரு பெண்ணாயிரு. கிறிஸ்தவ மனைவிகளுக்கு சொல்லப்படுகிறது, இந்த உலக மெத்தடை பின்பற்றாத. உலகத்தில் சொல்லுவாங்க, அவனை அப்படியே அமுக்கி முதல் நாள்லேருந்தே நான் சொன்னேன் இல்லையா, உட்காருன்னா படுக்கிற அளவுக்கு அவனை கீழ்ப்படியை வச்சிரு, அப்போ தான் ஒழுங்காக இருப்பான்னு சொல்லி தர்றாங்க வீட்லேயே சில நேரத்தில். அப்படி பண்ணாத, அது உங்கள் ஊர் மெத்தடாக இருக்கலாம், உங்கள் கலாச்சாரத்தில் இருக்கலாம், பைபிளில் கிடையாது. அது பாவத்தினால் ஏற்பட்ட கேடு, குடும்பத்தை அது கெடுக்கும். அப்படி பண்ணாத. அதுக்கு மேலே என்ன பண்ணு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு கீழ்ப்படி. அதுக்கு இடம் கொடுக்காத, இதுக்கு இடம் கொடு.
ஆப்போசிட்டாக வேலை செய் அப்படின்றார். புருஷன்கிட்ட சொல்கிறாரு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுனால அவள் ஒன்று ஆண்டுகளை பார்ப்பா, நீ அதுக்குன்னு அவளை பண்ண நசுக்க பார்ப்ப. நேச்சுரலாக அது வரும் உனக்கு. போட்டு அவளை நசுக்கலாம், போட்டு அவளை எவ்வளோ அச்சுறுத்த முடியுமோ துன்புறுத்த முடியுமோ படுத்தலாம் அப்படின்னு தோணும். பண்ணாத, அதுக்கு பதிலாக அன்பு கூறு. எப்படி வருது பாருங்கள் சப்ஜெக்டு. பாவம் புருஷனுக்கு அடக்கி ஆள சொல்லும். பாவத்தின் விளைவு, பாவத்தின் விளைவு புருஷனை மனைவியை நசுக்க சொல்லும், ஒடுக்க சொல்லும். சொல்கிறாரு, இல்லை மனைவியே அடக்கி ஆள்ற வேலையை வச்சுக்காத, கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. புருஷனே நசுக்கிற ஒடுக்கிற வேலையை வச்சுக்காத, அன்பு கூறு அப்படிங்கிறார். இப்படி தான் யோசிக்கணும். இதுதான் திங்கிங், விளங்குங்களா? இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, போன வாரம் நீதிமானாக்கப்படுதலை பற்றி பேசினேன். இந்த வாரம் இந்த பரிசுத்தமாக்குகிறத பற்றி பேசி அதிலிருந்து புருஷன் என்ன செய்ய வேணும், புருஷனுடைய கடமை என்ன, அவன் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். உலகம் போதிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம். உலகம் எப்படி தெரியுமா போதிக்குது? அவள் சமைச்சா நீ பாத்திரம் கழுவு, அவள் பெருக்குனான்னா நீ துணி துவ. என்னன்னா அவருடைய கடமையை சொல்கிறாங்களாம். புருஷனுடைய கடமை என்ன, மனைவி இது பண்ணால் கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக வராதுங்க. அன்பு கூர்ந்தாலாம் கரெக்டாக வரும். கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா, அன்பு கூறுதல் இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா கரெக்டாக வரவே வராது. என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி யார் பெருக்குனா கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்க போகிறீங்களா? இன்றைக்கி அவர் கணவன் மிஸ் பண்ணிட்டாரு, இந்த இதோட 3 நாள் நீ மிஸ் பண்ணிட்ட, இந்த வாரம் பெருக்கலை நீ. இதெல்லாம் கணக்கு வச்சு மொத்தம் டோட்டல் போட்டு மாதத்துக்கு இத்தனை நாள் நீ செய்யாம விட்ட, பாக்கி இத்தனை இருக்குது. இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி போனோம்னா அதனால தான் வேதம் அப்படிலாம் போதிக்கிறது இல்லை. பாருங்கள், வேதம் அந்த உலக பிரகாரம் புஸ்தகம் எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். வேதம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. கணக்கு வச்சுக்க, நீ பாதி அவன் பாதி, 50-50 மேரேஜ் எங்களுது அப்படின்றாங்க சிலர். எங்களுது 50-50, அவள் பாதி செய்கிறாங்க, நான் அதுதானாங்க நியாயம். வேதம் சொல்லுது அது நியாயம் இல்லை, அன்பு அதுதான் நியாயம். அன்பு இருக்கும்போது சில நேரத்தில் ஒரு ஆள் 60 செய்ய வேண்டியதாக இருக்குது, இன்னொரு ஆள் வெறும் 40 தான் செய்வாங்க. பரவாயில்லன்னு அடுத்தவர் 60 செய்கிறாரு. அன்பு இருக்கும்போது ஒரு ஆள் சில நேரத்தில் வெறும் 10% தான் செய்கிறாங்க, அடுத்த ஆள் 90% செய்கிறாங்க. சிலர் பார்க்குறேன் பாருங்கள், மனைவி சோகம் இல்லாமல் வீட்டில் அப்படியே கிடக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. 100% வேலையும் புருஷன் தான் செய்கிறார், சமைச்சு இவங்களுக்கு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அன்பு கணக்கு வச்சுக்கிறது இல்லை. நான் என்ன தான் செய்கிறது, நான் இவ்வளவு நானே செய்யணுமா, இதான் என் வேலையா? இல்லை இல்லை இல்லை, அன்பு இருந்தால் என்ன வேணால் செய்வாங்க, ஜீவனையே கொடுப்பாங்க. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் மொழிய, மீதியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே அந்த கணக்கு வச்சுக்கிற வேலையே கூடாது. பாருங்கள். சரி, அப்போ இதை எப்படி சொல்கிறாருன்னு கவனிங்க. 26ஆம் வசனத்தில், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்காக தான் சபையில் அன்பு கூர்ந்தாராம். அப்போ 2 காரியங்கள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, கிறிஸ்து வெறும் நம்ம பாவியை எடுத்து நீதிமானாக்கி பாவத்தை மன்னிச்சு அதோடு விட்டுறல, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏதோ ஒன்றை செய்கிறார், அதை பற்றி சொல்லுது. 2வது, ஏன் அந்த முதல் காரியத்தை செய்தார், ஏன் பாவத்தை மன்னிச்சார், ஏன் பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்தார், அது காரணத்தையும் சொல்லுது. ஏன் ரட்சித்தார்னா பரிசுத்தமாக்குகிறதுக்கு, இப்போ இருக்கிறத விட ரொம்ப சிறந்தவர்களாக மகிமை உள்ளவர்களாக ஒரு நாள் மாற்றுவதற்காக பண்ணுறார். 2 காரியம். ஒன்று, கிறிஸ்து வெறும் பாவத்தை மன்னிச்சு விட்டுறதுல தொடர்ந்து ஒன்று செய்கிறார், அது சொல்லுது. 2வது, ஏன் அந்த முதல் காரியத்தை செய்தார், ஏன் முதல்ல பாவத்தை மன்னிச்சார், பாவத்தை மன்னிச்சு அதோடு நிறுத்துறதுக்கு இல்லை, தொடர்ந்து பரிசுத்தமாக்குவதற்காக அதை செய்தார். அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக அப்படின்னா, அதையும் இந்த பரிசுத்தமாகுதலையும் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரிக்க முடியவே முடியாது, பிரிக்கவும் கூடாது, பிரிக்க முயற்சி எடுக்கவும் கூடாது. ஏன்னா அவருடைய நோக்கம் வெறும் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறது அல்லது ரட்சிக்கிறது அல்லது நீதிமானாக்குறது மட்டும் இல்லை, அவருடைய நோக்கம் நம்மை பரிசுத்தமாக்குறதுக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி தான் சொல்லியிருக்குது. அப்போ இதை பிரிக்கவே முடியாது. இதை
பல இடங்களில் பவுல் போதிக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் திருப்போம், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம். வெறும் ரட்சித்து விட்டுறதில்லை, பரிசுத்தமாக்குகிறார், அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறார். அப்போ கர்த்தருடைய வேலை ரட்சிப்பில் ஆரம்பமாகிறது, முடிவடைகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே சிலர் நினச்சிக்கிறாங்க இது முடிஞ்சிருச்சு, நான் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, அவ்வளோதான். கிறிஸ்தவமே அதை பற்றி அதுதான், இயேசு ஏற்றுக்கிட்டியா முடிஞ்சது, அப்படி கிடையாது. பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம்னா என்னென்னா, அதாவது ஜனங்கள்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறாங்க, மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்கன்னு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 சொல்லியிருக்கு இல்லையா. மனம் போன போக்கில் போகிறாங்க, மாம்ச இச்சையின்படி நடக்கிறாங்க, தான் பாவி. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக அவர்களை மாற்றுறதுக்கு நியாயப்பிரமாணத்தால் முடியல. நியாயப்பிரமாணம் ரூல் போடுது, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய் அப்படின்னு ரூலாக போடுது. அதான் 10 கற்பனையெல்லாம் இல்லையா, ரூல் போடுது. ஆனால் அதன்படி வாழ வைக்கக்கூடிய வல்லமை அதில் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம். அதான் மனுஷன் பாவியாக இருக்கிறான், அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான், ஆவிக்குரியவனாக இல்லை. ஆகவே அவனை ஆவிக்குரியவனை நடக்க வைக்க முடியல நியாயப்பிரமாணத்தினால. நீ என்னதான் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொன்னாலும் அதை செய்யாத செய்யலாம், அதைத்தான் செய்கிறான் அவன். அப்போ மாம்சத்தினால் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ கவனிங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் ஒரு விதமான ஹை கிளாஸ் நீதியை போதிக்குது, ரொம்ப உயர்வான ஒரு நீதியை போதிக்குது. அந்த நீதி நம்மிடத்தில் நிறைவேறணுமா, அதை நிறைவேற்றுறதுக்கு நியாயப்பிரமாணத்தால் முடியல. அது சட்டம் போடுறத ஒழிய வல்லமை கொடுக்க முடியல. அதனால தான் இயேசு அனுப்பிச்சு சிலுவையில் அவரை மரிக்க செய்து பாவத்தை போக்கும் பலியாக அவரை ஆக்கி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அதன் விளைவாக நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் மாறும்படியாக, அதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, அதாவது நியாயப்பிரமாணம் சொல்கிறத நாம் செய்யக்கூடியவர்களாய் மாறும்படியாக, செய்யக்கூடியவர்களாக மாறும்படியாகிறதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு சொல்லுது. அப்போ அதுதான் பரிசுத்தமாகிறது. சட்டம்லாம் போடுது பழைய ஏற்பாடு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த வல்லமை வருது. புதிய உடன்படிக்கையில் தான் அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது. அது சொல்கிறபடி செய்யக்கூடிய வல்லமைங்க தான் வந்து. அதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கு, எபேசியர் 5 அதான் சொல்லியிருக்குது. கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு அதுதான் நடக்குது. சரி, தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்குது. வெறும் பாவ மன்னிப்பல்ல, அல்லது வெறும் ரட்சிப்பல்ல, பரிசுத்தமாகுதலும் கூடயே வருது. அதை பிரிக்க முடியாதுன்றது பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, அதான் ரட்சிப்பு இல்லையா, மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. கவனிச்சிங்களா? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் சிலுவையில் மரித்தார்? வெறும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, நம்மை ரட்சிக்கிறதுக்கு அல்ல, நம்மை மாற்றி நம்மை சுத்திகரித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம மாற்றும்படியாக. முன்ன கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் மாற்றும்படி, வேறு விதத்தில் வாழக்கூடியவர்களாய் நம்ம மாற்றும்படியாக சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ வெறும் இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்போடு நிறுத்துறது தவறு, அது சரியல்ல. ஏன்னா கிறிஸ்து வெறும் அதை செய்ய வரல, அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக தான் சிலுவையில் மரித்தார். பரிசுத்தமாக்குறது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கும் கொண்டு போகிறார். கடைசியில் நம்மை மைமைப்படுத்தும்படியாக அவர் நோக்கம் கொண்டிருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல் என்பது. இதில் என்ன பிரச்சனைன்னா, சிலர் இந்த பரிசுத்தமாகுதலை அது ஒரு தனி மேட்டர்னு நினைக்கிறாங்க. அதை இவங்க தெரிந்து கொண்டு இவங்க அதுக்குள்ளே நுழையணும்,
பரிசுத்தமாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. அது ரட்சிப்பும் அதுவும் தனித்தனி மேட்டர் இல்லை, அது ஒரே விஷயம். அது எப்படி வேதம் அதை போதிக்குதுன்னா, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார், 25ஆம் வசனம் சொல்லுது. சபையில் அன்பு கூர்ந்து எப்படி அன்பு கூர்ந்தார்? அவர் பார்க்குறாரு, ஜனங்கள் வந்து பாவம் செய்து கெட்டு போய் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, பாவத்தில் கிடக்கிறாங்க, அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறார்கள் அவர்கள். ஆகவே மனம் அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லை, சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமக்கிறார், நம்முடைய பாவத்துக்கான தண்டனையும் சுமக்கிறார், பாவ பரிகாரத்தை அங்கே சிலுவையின் மூலமாக நிறைவேற்றுகிறார், தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாக்குகிறார். ஆகவே அதன் மூலமாக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுபட்டு இன்றைக்கு விடுதலையாக இருக்கும். அதான் ரட்சிப்பு. எங்கேருந்து ரட்சித்தார்? நரகத்திலேருந்து ரட்சித்துட்டார், ஆக்கினை தீர்ப்பிலேருந்து ரட்சித்துட்டார், விடுவித்துட்டார் இல்லையா? ஆனால் அதோடு அவர் திருப்தி ஆகலை. இவன் நரகத்துக்கு போகாதபடி காப்பாற்றிட்டேன், இவனை போதும் அப்படின்னு விடலை. அவரில் மகிமை உள்ள பர்ஃபெக்ட் சர்ச்சை மாற்ற விரும்புகிறார், பர்ஃபெக்டான ஆளாக மாற்ற விரும்புகிறார். இப்போ அப்படி இல்லை. ரட்சித்துட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆனால் பர்ஃபெக்டாக இல்லையே, இன்னும் 1000 கோளாறுகள் இருக்குது நமக்குள்ள. நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஏற்றுக்கொண்டாரு, ஆனால் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. அதை செய்ய விரும்புகிறார். எந்த கரை திரை முதலானவை எல்லாம் நீக்கி பழுதற்ற பிழையற்ற சபையாக தமக்கு நிறுத்தி கொள்றதுக்கு அவர் ஆசைப்படுகிறார். அதுக்காக தொடருகிறார் வாழ்க்கை பயணத்தை. தொடர்ந்து இந்த முதல் ஸ்டெப் போட்டு நிறுத்திடுறதில்ல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்புக்கும் போகிறாரு. அப்போ அதுக்காக தான் சிலுவையில் மரித்தார். அப்போ சிலுவையில் மரித்தது நோக்கம் நிறைவேற வேணும்னால் வெறும் நீதிமானாக்கப்பட்டால் போதாது, அதை தொடர்ந்து நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலும் உங்களுக்குள்ளே நடக்க வேணும். அது தொடர்ந்து ஒரு நாள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இதை எப்படி பார்க்கணும் நம்ம? இது வந்து கிறிஸ்து பண்ணுகிற ஒரு காரியம். இது எல்லாம் வந்து ஒரு பேக்கேஜாக வருது, தனித்தனியாக வர்றதில்லை. இது வந்து ஒரு பேக்கேஜாக வருது. இது ஒன்று நடந்ததுன்னா அடுத்தது கண்டிப்பாக நடக்கும், அதுக்குள்ளே அவர் நடத்துவார். இது வந்து பயங்கரமான ஒரு பைபிள் போதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நடத்துவார்னா, உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறி நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த அடுக்கில் அசுத்தத்தில் வாழ விட மாட்டார். நீங்கள் அங்கே உட்காந்து சொல்ல முடியாது, நான் அழுக்காக தான் கந்தையாக தான் இருக்கிறேன், ஒரு மாதிரி தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் கடவுளுடைய பிள்ளை, அது போதும். அப்படி கிடையாது. இப்போ அழுக்கு கந்தையாக இருக்கலாம், இப்போ அசுத்தமாக இருக்கலாம், ஆனால் ரட்சித்து இருக்கிறாரு. ஆகவே அடுத்ததை கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் அதை விட மாட்டார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். எப்படி தாம் நேசித்து ஜீவனை கொடுத்து மீட்ட மக்களை அழுக்கில் எப்படி வச்சிருக்க முடியும்? சப்போஸ் உங்கள் பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போச்சு, பிச்சைக்காரனா ரோட்டில் உட்காந்துட்டு இருக்குது, ரோட்டில் படுத்து உருண்டு சாக்கடையில் உட்காந்து உடம்பெல்லாம் அழுக்காகி எல்லாம் இருக்குது, நீங்கள் தேடிட்டு வர்றீங்க, அலைஞ்சு தெரிஞ்சு உங்கள் பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றீங்க. வீட்டுக்கு வந்து குளிப்பாட்டி சோப்பு போட்டு தேய்ச்சி இந்த அழுக்கெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணி சட்டையை உடுத்தி அவனை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க. ஆனால் அது போதாது. ஏன்னா திருப்பி ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்தி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் ஓடி போனான். இவன் நல்லவனை மாற்றணுமே, இவனை சிறந்தவனை மாற்றணுமே. அதுக்காக என்ன பண்ணுறீங்க? வெறும் அவனை சட்டையை போட்டு விட்டால் போதாது, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா போதாது, வெறும் குளிப்பாட்டிட்டா போதாது. அன்னைக்கு அதன் பிறகு தொடர்ந்து அவனை கூட வேலை செஞ்சு 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 அவனை சிறப்பானவனாக, ரொம்ப நல்லா படித்தவனாக, அறிவுள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, வெற்றி பெறக்கூடியவனாக அவனை மாற்றுறீங்க இல்லையா? நீங்கள் செய்கிறதே தான் கடவுள் கோடி மடங்கு அதிகமாக செய்கிறார். நீங்களே உங்கள் பிள்ளைகளை அப்படி செய்வீங்க, விட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைய பெற்றீங்க, அதனால் அந்த பிள்ளை கெட்டு போக விட மாட்டீங்க. அதனால தான் தேடிட்டு போனீங்க, அதனால தான் கண்டுபிடிச்சிங்க, அதனால தான் கொண்டாந்தீங்க. அவன் கெட்டு போயிருந்தாலும் அழுக்கடைஞ்சிருந்தாலும் பல தவறுகளை செஞ்சு கேவலமாயிட்டா கூட அவனை கொண்டு வந்து கழுவி சுத்திகரித்து எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் ஆசை அதோட தீரலையே, அதுக்கு மேலே பண்ணணும், இவனை வெற்றிகரமாக ஆக்கணும், இவன் எப்படியாவது காலேஜுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும், டிகிரி முடிக்கணும், இவன் நல்ல வேலையில் சேரணும், இவன் நல்ல திருமணம் செய்து நாளைக்கு நல்ல ஒரு ஆளாக உருவாகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதில் தப்பாது. போய் மீட்டு கொண்டு வந்தவங்க, கழுவுனவங்க, எல்லாம் பண்ணவங்க இதை பண்ண மாட்டிங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்காக தானே கொண்டு வந்தீங்க. கூட்டு வந்து வெறும் சாப்பாடு போட்டு திருப்பி போய் அங்கே உருள் பெறலன்னு சொல்கிறதுக்கா கிடையாது. இதை பண்ணி அவனை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதைத்தான் இயேசுவும்
பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அவங்கள விடமாட்டார். உங்களை அவர் உங்களுக்காக மரித்தபடினால நிச்சயமாக உங்களை பரிபூர்ணப்படுத்தாமல் விடுவது இல்லைன்னு அவர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்காமல் விடுவது இல்லைன்னு கங்கணம். அதுக்காக தான் மரித்தார். வெறும் பாவத்தை மன்னிக்கிறது இல்லை, கொண்டு வந்து உங்களை மாற்றி சுத்திகரித்து எல்லாம் பண்ணுறதுக்காக. ஆகவே இதுதான் வேத வசனத்தின் போதனை. அப்போ அதை எப்படி பிரிக்க முடியும்? அது பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க? கையை வைத்து காமிங்க பார்ப்போம். சரி, நான் சொல்கிறேன், உங்கள் அத்தனை பேரையும் அவர் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அதோடு விட்டுற மாட்டாருங்க. உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, விட்டுற மாட்டார். நல்லா ஆக்காமல் விடவே மாட்டார். பாருங்கள், போக 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 எவ்வளோ சிறப்பானவர்களாக அவங்க மாற்றார். அவங்க வாழ்க்கையை மாற்றாமல் அவர் விடப்போவது கிடையாது, இல்லைங்களா? சரி, அடுத்தது போவோம். எப்படி அதை பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. நிச்சயமாக பண்ணுவார், அதையும் பிரிக்க முடியாதுன்றது சொல்கிறாரு. ரட்சித்துட்டாருன்னா கண்டிப்பாக பரிசுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்கிட்டாருன்னா கண்டிப்பாக மகிமைப்படுத்துவார்ன்றாரு. அதுதான் பவுல் ரோமர் 8 சொல்கிறாரு இல்லையா? சொல்லிவிட்டு எப்படி அதை பண்ணுறாருன்றதை இங்கே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் எப்படி உங்கள் மனைவியிடம் நடந்து கொள்ள வேணும்ன்றதை இதில் தான் போதிக்கிறார் பாருங்கள். அதை பற்றி இப்போ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, கடைசியில் வர்றதுக்கு. முதல்ல கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். எப்படி பண்ணுறாரு, அதை எப்படி பண்ணுறாருன்ற போது அதுக்கு பதில் வந்து எங்கே இருக்குதுன்னா, பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்ற வார்த்தையில் இருக்குது. இ சாங்டிஃபைஸ் அப்படின்ற வார்த்தையில் இருக்குது. சாங்டிஃபைன்ற பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? பியூரிஃபை பண்ணி சுத்திகரித்து சுத்தமாக்குறதை பற்றி யோசிக்கிறோம் நம்ம, இல்லையா? ஆனால் வேத வசனத்தில் பரிசுத்தமாக்குதல்ன்றது ஒரு விதமான முதல் அர்த்தம் அதுக்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னா பாருங்கள், மோசே வந்து சீனாய் மலைக்கு போனார் இல்லையா? மலைக்கு போய் அங்கே தான் அவருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டது. ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனையெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த மலை சீனாய் மலை, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? ஹோலி மவுண்டன் ஆயிடுச்சு, பரிசுத்த மலைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே தான் தேவன் மோசையோடு சந்தித்தார். மோசே போய் அங்கே தேவனோடு சஞ்சரித்து இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தான். அப்போ அந்த மலைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. தேவன் வந்து மோசையை சந்தித்த மலை, ஆகவே அது பரிசுத்த மலைனா. அதே மாதிரி ஆசிரிப்பு கூடாரத்தில் பிறகு சாலமன் தேவாலயத்தில் பண்ட பாத்திரங்கள்லாம் இருந்தது பாருங்கள், வெசல்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் த டெம்பிள். அங்கே பயன்படுத்துறதுக்காக, அவங்களுடைய ஆசிரிப்புக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க. நம்ம வீட்லேயும் கடையிலையும் 1008 பாத்திரம் இருக்குது. அதில் சிலவற்றை எடுத்து தேவாலயத்தில் பயன்படுத்தும்படியாக வச்சிட்ட பிறகு அதை வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அவைகளெல்லாம் ஹோலி வெசல்ஸ்ன்னு ஆகிடுது. ஹோலினா அப்போ என்ன அர்த்தம்? ஹோலினா அது ரொம்ப, அதாவது அந்த மவுண்ட், ஹோலி மவுண்ட்ன்றதுனால அந்த மவுண்டில் எதுவும் மாற்றம் ஏற்படவில்லை. மவுண்ட் வந்து இப்போ ஒன்றும் ஹோலி ஆயிரல, ஆனால் அது ஹோலி மவுண்டன் ஆயிடுச்சு. ஏன்னா மற்ற மலைகள் இருக்குது, இந்த மலையும் இருக்குது. மற்ற மலைகளுக்கும் இந்த மலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மலையினுடைய விசேஷம் என்ன? கடவுளிங்க மோசையோடு சந்தித்த மலை, வேற ஒன்றும் இல்லை. அதே கல் தான் இது, அதே செடி கொடி தான் வளர்ந்துருக்குது. இங்கேயும் அதே கல் மண்ணு தான் இருக்குது. இதே மலை, இந்த மலையில் எந்த மாற்றம் ஏற்படல. ஆனால் அந்த மலை ஒரு புது ஸ்டேட்டஸை அடைஞ்சிருச்சு. இந்த பாத்திரமும் அப்படி தானே, வீட்டில் இருக்க பாத்திரத்துக்கும் ஆலயத்தில் பயன்படுத்த பாத்திரத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ அது ஏன் பரிசுத்த பாத்திரம்? அது ஏன் அதை ஏன் மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஏன்னா அது தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது. அதுதான் முதல் அர்த்தம். சாங்டிஃபைனா பரிசுத்தமாக்குறதுன்னா, முதல்ல தேவன் என்ன பண்ணுறாரு, எந்த விதத்தில் நம்மளை சாங்டிஃபை பண்ணுறாரு? நம்ம உலகத்திலிருந்து எடுத்து பிரித்து எடுத்து தமக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றுகிறார். அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றுகிறார். மலையில் ஒரு மாற்றம் ஏற்படல, ஆனால் அது பரிசுத்த மலை. பாத்திரத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அது பரிசுத்த பாத்திரம், ஹோலி வெசல்ஸு. அதே மாதிரி தான் நமக்குள்ள பெரிய மாற்றம் ஒன்றும், நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் ஆயிரல, நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆயிரல. இருந்தாலும் we are sanctified. நாம் பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். சில சொல்கிறாங்க, என்னையா பரிசுத்த ஜனம், பாருங்கள் எப்படி இருக்கிறான். அதுதான் கரெக்டு.
அவங்கள்ட்ட ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்படல. இருந்தாலும் அவர்களை பரிசுத்த ஜனம்ன்றார். ஏன்னா இவருக்கு சொந்தமானவர்கள் ஆயிட்டாங்க. முன்ன ஜனத்தோட ஜனமாக இருந்தாங்க, டோட்டல் உலகத்தின் பாப்புலேஷனோடு இருந்தாங்க. இப்போ இதை பிரித்து எடுத்து ஒரு கூட்டத்தை இங்கே கொண்டு வந்துட்டாரு, சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு, தமக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஆகவே இவர்கள் என்ன? பரிசுத்த ஜனம். அதுதான் முதலாவது அர்த்தம். அதன் பிறகு ரெண்டாவது ஒரு அர்த்தம் கண்டிப்பாக அதில் இருக்குது. அது என்னன்னா, சுத்திகரித்து சுத்தமாக்கி பரிசுத்தமாகிறது, ஆக்சுவலாக பரிசுத்தமாகிறது. அதை பற்றி இப்போ வேணாம். இப்போ முதல்ல இந்த இதை பாருங்கள், முதல் ஸ்டெப்பு பாருங்கள். ரெண்டு ஸ்டெப்பாக டிவைட் பண்ணிடுறாரு அவர். முதல்ல சொந்தமாக்குறாரு, அப்புறம் தான் சுத்திகரிக்கிற வேலை. முதல்ல எந்த விதத்தில் அவங்க சாங்டிஃபைடு, எந்த விதத்தில் அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, எந்த விதத்தில் அவர் பரிசுத்த ஜனம், ஏதோ அவங்க பெரிய பரிசுத்தமாயிட்டாங்கன்றது இல்லை. வெளியில் இருக்க ஜனத்துக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த விதத்தில் பரிசுத்த ஜனம். ரெண்டாவது, உண்மையாகவே அவர் பரிசுத்தமாகவும் மாற்றப்படுகிறார்கள். இருக்கீங்களா? சரி, ஒரு வசனம் பாருங்கள். நான் அடிக்கடி இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸ்லலாம் பிரசங்கம் பண்ணுறது உண்டு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். என்கேஜ்மெண்ட்டை பற்றி பைபிள் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? இயற்கைக்குரிய காரியங்களை வச்சு ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கிறது, ஆவிக்குரியதை வச்சு பூமிக்குரிய காரியங்களை போதிக்கிறதுங்கிறது வேறு இடத்துல சகஜமாக வருதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 11:2 பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:2 பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நியமித்தபடியால்னு சொல்கிறார் இல்லையா? அது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய இங்கிலீஷில் கேஜேவிலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிட்ராத். ஐ ஹவ் பிட்ராத் யூ டு ஒன் ஹஸ்பண்ட், தட் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவனும் ஒரே புருஷனுக்கென்று உங்களை நிச்சயம் பண்ணிட்டேன்றார். பிட்ராத்தல்னா நிச்சயம். பிட்ராத்தல் இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நிச்சயம். நிச்சயதார்த்த ஆராதனைக்கு பிட்ராத்தல் செரமோனின்னு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகுதுங்க. அப்போ என்ன சொல்கிறார்? உலகத்தில் பிட்ராத்தல் நடக்குது இல்லையா, நிச்சயம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி விசுவாசிகளாகிய நாம் அவருக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறார். அதனால தான் நான் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்றார். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், பாவத்தில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் ஏன் நான் போதிக்கிறேன், ஏன் ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் அப்படின்றது சொல்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாராம், ஏன் அப்படி போதிக்கிறாராம், எப்படி எதுக்காக கண்டித்து உணர்த்துறார் பல தவறுகளை குறித்து? ஏன்னா நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை பிரித்து எடுத்துட்டாரு. ஊரில் 1000 பொண்ணு இருக்குதுங்க, ஆனால் உங்களை செலக்ட் பண்ணிட்டார் அவர் மனவாட்டியா. அதான் நடக்குது திருமணத்தில். எதுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க? ஊரெல்லாம் சொல்லி வச்சுட்டீங்க, பையனுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லியாச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க, ஊரெல்லாம் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லி வச்சுட்டீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க? நிச்சயதார்த்தம் வச்ச உடனே ஊருக்கே தெரிஞ்சிருது இப்போது. ஏன்னா எல்லாரையும் போய் சொல்லிட்டீங்களே நிச்சயதார்த்தம்னு. இப்போ நீங்கள் பொண்ணு பாருங்கள் மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்ன ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சிடும்? பார்த்தாச்சு. அதுக்கு தானே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம், அதுக்கு தான் நிச்சயதார்த்த விழாவுக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் நிச்சயதார்த்தம் வைக்கலைன்னா அடுத்த நாள் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்து முடித்து சரி பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ண பிறகு டெய்லி ஃபோன் வந்துகிட்டு இருக்கும். இங்கே ஒரு பொண்ணு இருக்குதுங்க, வேணுமா, பார்க்குறீங்களா? அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கான், வந்துக்கிட்டே இருக்கும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் பெண் தேடும் படலம், மாப்பிள்ளை தேடும் படலம் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்காக தான் நிச்சயதார்த்தம் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாரு? முன்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தேடி இருந்தீங்க, இப்போ தேடிட்டு இல்லை, அவரும் உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. ஊரில் 1000 பொண்ணு இருக்குது, எவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்துருக்கலாம், கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு. நீங்கள் அவருக்கு சொந்தமாயிட்டீங்க. அப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வேறு பையனை பார்க்கக்கூடாது, கண்ணு வேறு பக்கம் போகக்கூடாது. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா வேறு பொண்ணுக்கு அலையக்கூடாது. பரவாயில்ல, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதை முதல்ல பார்க்காம விட்டோமே, இப்போ இப்படி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நிச்சயதார்த்தம் பண்ணாச்சு இல்லையா? இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்குன்றார் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறார். நம்மை தமக்காக தெரிந்து கொண்டு, ஊரில் எத்தனையோ ஜாதி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஜனத்திலிருந்தும் மொழியிலிருந்தும் மக்களை தெரிந்து கொண்டு, தமக்காக தெரிந்து கொண்டு தம்முடைய சொந்த ஜனமாக அவர்களை மாற்றியிருக்கிறார். எப்படி ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயிக்கப்பட்டு அவனுக்கு சொந்தமாயிடுதோ, நிச்சயிக்கப்பட்ட நாள் முதற்க அவனுக்கு சொந்தமாயிடுது. அப்படி தான் திங்க் பண்ணணும்.
அவன் இப்படி தான் திங்க் பண்ணணும், இவளும் அப்படி தான் திங்க் பண்ணணும். அப்படி ஆக்கி விட்டார். அந்த விதத்தில் சாங்டிஃபை பண்ணியிருக்கிறார். பரிசுத்தமாதல் இருக்கு, அது ஒரு அர்த்தம். பிரிச்செடுக்கிறாரு, தனிப்படுத்துகிறார், மற்ற கும்பல்லேருந்து ஒதுக்குகிறார் நம்மளை. He sets us apart, isolates us for himself, a people for his peculiar possession. அவருக்கென்று விசேஷித்த ஜனமாக நம்மை தனிப்படுத்தி பிரித்து அழைச்சி கொண்டு வந்துடுறார். சபைக்கு கிரேக்க மொழியில் என்ன பேர் தெரியுமா? எக்லீசியா பண்ணுவாங்க. எக்லீசியாங்கிறது தான் சபைன்னு சொல்கிறோம். எக்லீசியான்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கால்ட் அவுட் ஒன்ஸ், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் தான் சபைன்னு? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள், நாம் அப்படி செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். சரி, அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் போங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 பேதுரு 2:9 பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஊரில் எத்தனை ஜனம் ஜாதி மொழி ஆள்கள் இருக்காங்க, உங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும். அப்படின்னு இந்த பரிசுத்த ஜாதினா என்ன? இவங்கெல்லாம் ரொம்ப எந்த தப்புமே இல்லை, இவங்கள்ட்ட அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு அப்படியே ஹோலி ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. பரிசுத்த ஜாதினா என்ன? அவங்கள்ட்ட இவங்களை தனிப்படுத்திட்டார், தமக்கு சொந்தமாக்கிட்டார். அதை சொல்கிறார் பாருங்க. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்புறம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி சொல்கிறாரு. முன்ன அதை சேர்ந்தவங்கள, அந்த பொது ஜனத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க, இப்போ தேவனுடைய விசேஷத்தை ஜனமாயிட்டீங்க. இப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள்ன்றார். இப்போ வேறு விதமாக வாழணும். இப்போ அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. இப்போ அதுக்குள்ளே போகக்கூடாது, இப்படி வாங்குங்கிறார். இதே எபேசியர் 2லையும் சொல்கிறாரு பாருங்கள். எபேசியர் 2ல் 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தலைகளை சொல்கிறாரு. இங்கே உலகத்திலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், அதனால் அந்நியர்கள் பரதேசின்றார். உலகத்துக்கு நம்ம அந்நியர்கள், உலகத்துக்கு நம்ம பரதேசிகள், ஃபாரினர். உலகத்துக்கு நம்ம அந்நியர், அதை சேர்ந்தவங்க இல்லை, நம்ம வேற ஆள். பரதேசிகள்னா ஃபாரினர், நம்ம இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லை, வேற ஒரு பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு இனத்தை தேசத்தை சேர்ந்தவர்கள்ன்றார். அந்த மாதிரி பேசுகிறார் ஆவிக்குரிய விதத்தில். எபேசியர் 2:19 பாருங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல். இங்கே தலைகளை சொல்கிறாரு. முன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய குடும்பத்துக்கு அந்நியரும் பரதேசிகளும் இருந்தீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே இருந்தீங்க, அதுக்கு அந்நியராக இருந்தீங்க, அதுக்கு ஃபாரினராக இருந்தீங்க, தேவனுடைய குடும்பத்தில் இல்லாமல் இருந்தீங்க. அப்படி இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. சரி, அப்போ அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் முன்னே இருந்த மாதிரி இருக்க முடியாது, முன்ன வாழ்ந்த மாதிரி வாழ முடியாது. ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண் முன்னே இருந்தது மாதிரி இருக்க. இப்போ வேற யாரையும் ஆசைப்பட்டுக்கிட்டு அது பின்னால் அப்படிலாம் பண்ண முடியாது பாருங்கள். இப்போ கட்டிக்க போகிற புருஷனுக்காக யோசிக்கணும், அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் வாழணும், அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி தான் புருஷனும் ஒரு பெண்ணை அவனுக்காக நியமிச்சிட்டாங்கன்னா இவனுடைய புத்தியை மாறணும் பாருங்கள். அவன் வேறு தேடி போக முடியாது, வேறு உறவில் வச்சுக்க முடியாது. இவளுக்குன்னு தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இவளை செலக்ட் பண்ணிட்டான், இவளை தனக்குன்னு தெரிந்து கொண்டு விட்டான். இந்த விதத்தில் இவன் அவளுக்கு சொந்தமானவனாக மாறிட்டான், அவள் இவனுக்கு சொந்தமானவனாக மாறிட்டான். வேறு எங்கேயும் யாரும் நுழைய முடியாது. இப்படி தான் சபையை கிறிஸ்து பார்க்கிறார். இப்படி தான் புருஷனும் மனைவியை பார்க்க வேண்டும், தனக்கு சொந்தமானவள் என்று பார்க்க வேண்டும். இது எவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது பாருங்கள். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து உண்மையான புருஷனுங்க சபைக்கு. கிறிஸ்து சீட் பண்ணுற ஹஸ்பண்ட் இல்லை, உண்மையான புருஷன். சபையில் அன்பு கூர்ந்தனா அப்படி அன்பு கூறுறார், ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு கூறுகிறார். அப்போ
அந்த மாதிரி ஒரு அன்பு இயேசுவின் பேரில் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், இந்த உலகத்தார் இல்லை, இந்த உலகத்துக்கு அந்நியர்கள், பரதேசிகள். நீங்கள் இப்போ அவருக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ அவருக்காக வாழ்கிறீங்க. பாருங்கள், என்கேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னேன். என்கேஜ்மெண்ட்டில் முதல் நோக்கம் என்ன? என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம பொண்ணு பார்க்கல, மாப்பிள்ளை பார்க்கல, முடிஞ்சிருது. பெண் தேடும் மாப்பிள்ளை தேடும் பாடலாம் முடிஞ்சிருதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது இன்னொரு நோக்கம் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குது. பொண்ணு மாப்பிள்ளை தேடி ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒருவேளை கல்யாணம் என்றைக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கேட்டு பாருங்கள், எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா அவங்க மனமெல்லாம் அதில் ஈடுபாடு வந்துருச்சு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவனும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டோம் இல்லையா? நியமிக்கப்பட்டதுனால எப்போவுமே எப்போ அவரை காண்போம், எப்போ அவரோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துடுது. அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் இந்த சூன் அண்ட் வெரி சூன் ஒரு பாட்டு பாடுவேன். கொஞ்சம் காலந்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்குள்ளே. போகவே மாட்டாங்க. பை 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 பைன்னு. எங்கே பை பை? அங்கே தான் நின்றுருக்கிறாங்க, யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாடுங்க, கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணும். ஏன்னா நம்ம அவருடைய மனவாட்டியாச்சே, அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காராச்சே. கல்யாண பொண்ணு மாதிரி. கல்யாண பொண்ணு எப்படி என்னைக்கு அந்த புருஷனோடு நான் சேர்ந்து வாழ போகிறேன்ற ஒரு வாஞ்சை அவளுக்குள்ளே உருவாகுது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உருவாயிடுது. அது இருக்குதா? எனக்கு ஏன் சபைக்கு வந்தீங்க? அந்த வாஞ்சை இருக்குது. இந்த இவரை பற்றி நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், இவரை பற்றி நான் இன்னும் தெரியும். கல்யாண பொண்ணுக்கிட்ட போய் உன் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு சொல்கிறேன்னா உட்காந்துக்கும். அப்படியே மணிக்கணக்கு சொல்லி எல்லா கதையும் சொல்லி, சின்னதுலேருந்து எப்படிப்பட்டவன் சொல்லி உட்காந்துக்கும். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா இயேசுவின் பேரில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவர் உங்களுக்கு சொந்தமானவர் ஆயிட்டார், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களா ஆயிட்டீங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, நீங்களும் அவரும் ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த காலத்தில் பொண்ணு பார்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் நான் ஒரு ஆள் பாருங்கள், என் நண்பர் ஒருத்தர், அவரை ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கல. அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் வரதுக்கு முன்னால் கிடைக்கவே இல்லை. ஒரு நேரம் போய் பார்த்து, என்ன என் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்க, யாரும் கிடைக்கவே மாட்டேங்குது, பிஸியாகவே இருக்குதுன்னு நான் சொல்கிறாரு. அதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சே. கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்று அந்த பையன் ஃபோன் பண்ணுறான், இல்லைனா இவோ ஃபோன் பண்ணிருக்கா. எங்களுக்கு ஃபோனே கிடைக்கலன்றாரு. எங்களுக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பே இல்லை. 2 பேரும் பிஸியாக பேசி என்ன தான் பேசுவாங்களோ தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அப்படி ஆகிடுது. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டவரோட? எப்போல்லாம் பேச தருணம் கிடைக்குதோ அப்போல்லாம் பேசுகிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, இவன் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டான், இவன் வேற ஆளாக ஆயிட்டான், கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாக மாறிட்டான்றதுக்கு அடையாளம் பாருங்க. அதனால தான் அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ ஆசை, கர்த்தருக்குரிய காரியங்களில் அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்படா சேர்ந்து வாழ்வோன்னு. அப்புறம் 3வது ஒரு காரியமும் இருக்குது. அது என்னென்னா, நம்ம அந்த திருமண வாழ்க்கையில் வாழ்வதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம். கட்டில், பீரோ, மெத்தை, அது இதுன்னு போய் வாங்குகிறோம். எல்லாத்தையும் வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாத்தையும் வாங்கி வச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கணுமே, கொடுத்தனம் நடத்தணுமே. கூட சேர்ந்து அதுக்கெல்லாம் வேண்டியது புடவை முதற்கொண்டு, சட்டை பேண்ட்டு முதற்கொண்டு, டவலு, டூத் பேஸ்ட்டு முதற்கொண்டு, குண்டூசி முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிடுறோம். வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ. ஏன்னா குடும்பம் நடத்துறதை பற்றி அவ்வளோ ஆசை, அதுக்குன்னு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஆயத்தப்படுத்திக்கிறோம். நம்ம சில நேரத்தில் இதெல்லாம் வாங்கிடுறோம், குண்டூசி முதற்கொண்டு கார் வரைக்கும் வாங்கிடுறோம், வீடு கூட வாங்கிடுறோம். ஆனால் இருதயத்தை வெற்றிக்காக ஆயத்தப்படுத்துவது கிடையாது. கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், குண்டூசிலாம் அப்புறம் வாங்கிக்கலாங்க, கார் கூட அப்புறம் வாங்கிக்கலாம், எப்போ வேணால் வாங்கிக்கலாம், எத்தனை கார் வேணால் வாங்கிக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வீடு கூட எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அதை பற்றிலாம் இப்போ ஒரு கட்டில் பீரோலாம் ஒன்றுமே கிடையாது. அனுபவித்து சொல்கிறேன் நான். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமலாம் ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, தரையில் கூட படுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எத்தனை கட்டில் வேணும் அப்புறம் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வெற்றிக்கான இருதயம், விசுவாசம் உள்ள இருதயம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனம் இல்லைன்னா வாழ்க்கை வளமடையாது, வெற்றி அடையாது. அப்போ எல்லாத்தையும் வாங்கிறத விட இதை முதல்ல ரெடி பண்ணணும். இருதயத்தையும் மனதையும் திருமண வாழ்க்கைக்காக ரெடி பண்ண வேணும் இல்லையா? அப்போ அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ தான் அதுதான் நமக்கு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ ஆசை. அதனால தான் பாருங்கள், இவ்வளோ பேர் வந்துருக்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். சிலர் ஆச்சரியம், என்ன இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்களே, கோயிலுக்கு அவ்வளோ இதாக வருவாங்க. ஆமாம், சில ஆளுங்களுக்கு வெறும் கோயில் தான் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பேர் கொடுத்துட்டேன்,
மாதத்துக்கு ஒருக்கா தலை காமிச்சிட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி எண்ணம் இல்லை. அப்போ மெய்யான கிறிஸ்தவனே இல்லைன்னு அர்த்தம். மெய்யான கிறிஸ்தவனாக இருந்தால் அதிகமாக அதில் ஈடுபாடு இருக்க வேணும். ஈடுபாடு இருக்கிறவன் தான் மெய்யான கிறிஸ்தவன். சரி, அப்போ ஒன்று பிரித்தெடுக்கப்பட்டோம், சொந்த ஜனமாக ஆகிட்டோம் கர்த்தருக்கு, இல்லையா? ரெண்டாவது அர்த்தம் பாருங்கள், ரெண்டாவது அர்த்தமும் வருது அங்கே. ரெண்டாவது அர்த்தம்னா சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்குன்னு சொல்கிறார். சுத்திகரித்து அதுவும் நடக்குது, அது ஒரு சாங்டிஃபிகேஷன். முதல் சாங்டிஃபிகேஷன் வந்து என்ன, ஊர் உலகத்தில் நம்மளை பிரிச்செடுத்து சொந்த ஜனமாக ஆக்கிட்டார், நம்ம வேற ஆள். இப்போ அது we are separated from the world. அதுதான் சாங்டிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து சுத்திகரிக்கிறார், உண்மையாகவே நம்மை பரிசுத்தமாக ஆக்குகிறார். அதில் தான் இங்கே கிளென்ஸ்ன்னு வருது ஆங்கிலத்தில், தமிழில் சுத்திகரித்து என்று 26ஆம் வசனத்தில் வருது. நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சார், அது வேறங்க. இது வந்து நமக்குள்ள இன்றைக்கு இருக்கிற அந்த பாவ அழுக்கை போக்கி பாவத்தின் வல்லமையினால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை எல்லாம் நீக்கி பாவம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒழிச்சு கட்டி போக 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 இன்னும் பரிசுத்தமாக்குறத பற்றி பேசுகிறது இங்கே. 27ஆம் வசனம் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுது பாருங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான அப்படிப்பட்டவர்களாக வாக்குறதுக்காக. அப்போ அதுதான் இந்த சுத்திகரித்து என்பதனுடைய அர்த்தம். அப்போ பாவத்தின் எல்லா ரூபங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறது. டு டெலிவர் us from every form of sin. every form of sinனா பாவத்தின் எல்லா வடிவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறது. பாருங்கள், ரட்சிக்கப்படும் போது பாவத்தின் அந்த குற்றத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். நம்ம குற்றம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், அதை மன்னிச்சிடுறார். அந்த குற்றம் இனிமேல் நம்ம குற்றவாளி அல்ல. our guilt is gone, இல்லையா? அதுதான் நடக்குது ரட்சிப்பில். குற்றங்கள் நிறைய செஞ்சிட்டோம், குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டார். நம்முடைய குற்றங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுதலையாக்கி பண்ணிட்டார். குற்றங்கள் நீங்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், பாவத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காதபடிக்கு அதை மேற்கொள்ளணும். ஏன்னா பாவத்தின் வல்லமை ஒன்று வேலை செஞ்சிகிட்டு இருக்குது இந்த உலகத்தில், பாவ உலகம். அந்த பாவம் வந்து நமக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பாவ சுவாபமானது மேற்கொள்ள பார்க்குது பாருங்கள். அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெறணும். அது மட்டும் இல்லை, த பொல்யூஷன் ஆஃப் சின். மூணாவது ஒரு காரியம், அது ரொம்ப முக்கியம் பாருங்கள், பொல்யூஷன் ஆஃப் சின். பொல்யூஷன்னா மாசு. பொல்யூஷன்னா மாசு அல்லது தூய்மை கேடு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இது ரொம்ப நிறைய பேர் இதை பற்றி ஒன்றும் சொல்கிறது கிடையாது பாருங்கள். நிறைய பேர் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தூய்மை கேடு, இந்த மாசு, இந்த அழுக்கு உள்ளே படிஞ்சிருது பாருங்கள், அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. அழுக்கு படிஞ்சிருதுன்னா சில நேரத்தில் பார்த்தா க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்கன்னா தூசி, இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாத பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தூசி இருக்கிறது, சாதாரண கண்ணுக்கு தெரியாது. பாவம் எப்படிப்பட்டதுன்னா நம்ம வந்து மாசுபடுத்துகிறது. எப்படி மாசுபடுத்துகிறது? கிறிஸ்டியன் டாக்டரினில் டோட்டல் டிப்ராவிட்டின்னு ஒரு டாக்டரின் இருக்குது. அது என்னென்னா, மனுஷன் சுத்தமாக கெட்டு போயிட்டான், எவ்வளோ மோசமாகணுமோ அவ்வளோ மோசமாகிட்டான்னு அர்த்தம் கிடையாது. டோட்டல் டிப்ராவிட்டி தான். டோட்டல் டிப்ராவிட்டினா அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் பாவத்தினால் தொடப்பட்டு மாசுபட்டிருக்கிறது. பாவம் தொடாத ஒரு அம்சம் கிடையவே கிடையாது. மனதை தொட்டு, எண்ணத்தை தொட்டு, உள்ளத்தை தொட்டு, விருப்பங்களை தொட்டு, யோசனைகளை தொட்டு, எல்லாத்தையும் தொட்டுருச்சு. திருமண வாழ்க்கையை தொடுது, பாவம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தொடுது பாருங்கள். சுத்தமாக ஆளை ஆவி ஆத்மா சரீரம்னு எல்லாவற்றிலையும் கெடுக்குது, நாசமாக்குது. அவனை தொடாத ஒரு பகுதி கிடையவே கிடையாது. அதுதான் டோட்டல் டிப்ராவிட்டின்னு போதிக்கிறாங்க. அதாவது அவன் எவ்வளோ மோசமாகணுமோ அவ்வளோ மோசமாயிரல. என்ன சொல்கிறது டோட்டல் டிப்ராவிட்டி? டோட்டல்னா என்ன, அது எது டோட்டலு? அவனுடைய எல்லா அம்சங்களும் பாவத்தினால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை சரிப்படுத்தணும். இதை பற்றி நிறைய பேர் ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. அதான் பவுல் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 7:18 சொல்கிறாரு, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் பொல்யூஷன். அவர் பாவத்தின் வல்லமையை பற்றி பேசல, பொல்யூஷனை பற்றி பேசுகிறார். அப்போ நாம் வந்து பாவத்தின் குற்றம் மன்னிக்கப்பட்டால் போதாது, அதன் வல்லமையிலிருந்து விடுவிட்டப்பட்டால் கூட போதாது,
அந்த டெரிபிள் பொல்யூஷன் ஆஃப் சின், இந்த பாவத்தின் மாசு அழுக்கு அங்கங்கே போய் எல்லாத்தையும் தொட்டு 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 அங்கங்கே கோளாறு இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரில் டஸ்ட்டு பூந்துருச்சுன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது, போய் கோளாறாயிடும், பிரச்சனை ஆகிடும் பாருங்கள். ஏன்னா ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு போனதுனால பிரச்சனை. அந்த மாதிரி பாருங்கள், அதையெல்லாம் சரி பண்ணணும் பாருங்கள். அதைத்தான் இங்கே பண்ணுறாரு அவர். சுத்திகரித்துனா அந்த மாதிரி சுத்திகரிப்பு, அந்த மாதிரி கிளீனிங் ஒன்று நடக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1-2 பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். மனுஷனை பற்றி சொல்லும்போது, பாவத்தில் கிடக்கிறவளை பற்றி சொல்லும்போது, அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, கவனிச்சிங்களா, நமது மாம்சமும் மனசும் விரும்பினலை செய்து சுவாபத்தினால மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். மாம்ச இச்சைகளின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து தான் அழுக்காயிடுச்சு. அங்கங்கே பாவம் வந்து தொற்றுச்சு. எங்கே தொற்றுச்சு? மனதை தொற்றுச்சு, எண்ணத்தை தொற்றுச்சு, உள்ளத்தை தொற்றுச்சு. சோர்ஸ்லேயே பிரச்சனை, சோர்ஸ்லேயே பிரச்சனை. அதான் முன்ன ஒரு கதை சொல்லியிருக்கேன். கனடா தேசத்தில் நிறைய பேர் ஒரு ஊரில் செத்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்கள். ஒரு டாக்டர் அம்மாவை அனுப்பிச்சிருக்காங்க, போய் பாரு என்னன்னு. கவர்மெண்ட்டு போய் பார்த்தா அந்த மாதிரி சொன்னிச்சான், தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். எங்கேருந்து வருது தண்ணினா, மலை மேலேருந்து வருதுனாலாம். போய் அங்கே செக் பண்ணுங்கள், அங்கே ஏதாவது இந்த தண்ணிக்கு ஏதாவது கேடு நடந்திருக்கான்னு பாருங்கன்னா, போனால் 4 பன்னி செத்து கிடக்குதாங்க. ஒரு அந்த மலையில் அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு படல் மாதிரி இருக்குது, ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அது வழியாக வருது. அந்த பள்ளத்தில் 4 பன்னி கிடக்குதான் செத்து. ஊரில் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான், வியாதியாக இருக்கிறான், ஜுரம் வருது, அது வருது, இது வருது. அதை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணாங்க, எல்லாம் சரியாக போச்சு. சோர்ஸ் எங்கேருந்து வருதோ அங்கேயே கெடுத்துருது. உள்ளம், இருதயம், மனது எல்லாத்தையும் அழுக்குப்படுத்துது, பாவம் கெடுக்கிறது பாருங்கள். இதிலிருந்து சுத்திகரிக்க வேணும், அதை செய்கிறாராம். அப்போ அது எப்படி செய்கிறாரு, எந்த விதத்தில் அதை செய்கிறாருங்கிறதையும் சொல்கிறாரு. எப்படி செய்கிறாருன்றதை சொல்லும்போது வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுது பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் பாருங்கள் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள், திருவசனத்தை கொண்டு. இந்த அடுத்து வர்ற லைன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் சொல்லிட்டதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஞானஸ்நானம் அப்படின்ட்டாங்க. அதை ஞானஸ்நானம் ஒன்றும் உங்களை சுத்திகரிக்கிறது இல்லைங்க. ஞானஸ்நானத்தினால் நீங்கள் சுத்திகரிக்கப்படுறது இல்லை. ஞானஸ்நானம் ஒரு காரியம், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுக்கு அடையாளம். ஞானஸ்நானம் அது உங்களை சுத்திகரிக்கிறது இல்லை. அது சுத்திகரிச்சிருதுன்னா அப்புறம் வேறு என்னத்துக்கு, வேறு ஒன்றும் தேவையில்லையே. நீங்கள் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அது அந்த வேலை தான் உங்கள்கிட்ட நடந்திருக்குது. ஏற்கனவே ஒரு பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, குற்றத்தை மன்னிச்சிருக்கிறாரு, நீக்கி இருக்கிறாரு, இப்போவும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய வேலை உங்களுக்குள்ளே நடக்குது என்பதற்கு இந்த ஞானஸ்நானம் அடையாளமாய் இருக்கிறது, தண்ணீர் முழுக்குன்றது. அதனால் அதை ரொம்ப கவனிக்காமல் நிறைய பேர் அந்த டைரெக்ஷனில் போயிடுறாங்க. ஒரு சில சபைகள் அப்படியே நம்புகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டா எல்லாம் பாவம் போச்சுன்னு. கிடையாது, பாவம் போனதுனால தான் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, பாவத்திலேருந்து கழுவப்படுறீங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் வசனத்தை கொண்டு. ஞானஸ்தானம் அதுக்கு அடையாளமாக இருக்குது. தலையில புரிஞ்சிக்கூடாது பாருங்கள். திருவசனத்தை கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள், திருவசனத்தை கொண்டு. திருவசனத்தை கொண்டு, கர்த்தர் வசனத்தை கொண்டு தான் பண்ணுறாருங்க. எல்லாத்தையுமே கர்த்தர் வசனத்தை கொண்டு தான் பண்ணுறாரு. ஆவியானவர் வசனத்தை கொண்டு தான் நம்ம மாற்றுகிறார், நம்ம சுத்திகரிக்கிறார், நம்ம பரிசுத்தமாக்குறாரெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அதனால் ஆவியானவரையும் கர்த்தருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. குவேக்கர்ஸ்னு அந்த காலத்தில் ஒரு குரூப் இருந்தது பாருங்கள். அவங்க வசனத்தை விட்டுட்டாங்க, ஆவியானவரை அவர் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். இன்னர் லைட், எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு கர்த்தர் எனக்கு உள்ளத்தில் காமிச்சிருவாராக்கும், அது போதும், வசனம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இன்றைக்கும் சிலர் அந்த குவேக்கர் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாமே கர்த்தர் எனக்கு சொல்லிடுவாருன்ற மாதிரி போகிறாங்க. வசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, ரொம்ப டேஞ்சர். எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக சொல்லிடுறாருன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று அங்கே
தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லது தப்பாக வேறு ஏதாவது ஒரு பூந்து அங்கே உங்களுக்கு சில காரியங்களை காட்டிக்கிட்டு இருக்குன்னா எப்படி தெரியும் அது தப்புன்னு உங்களுக்கு? வசனத்தோடு அது ஒத்து போகலன்னா அது தப்பு. வசனத்தை வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடே கரெக்டாங்கிறத நீங்கள் முதல்ல சொல்ல முடியும். ஆவியானவர் நடத்தலாம் உங்களை, ஆனால் ஆவியானவர் தான் நடத்தினாரா? எந்த ஆவின்னு பரிசோதித்து பார்க்க சொல்லியிருக்குது பைபிள், அது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆவின்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்குது. இன்னும் கேட்டால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் மற்றவர்கள்லாம் அதை நிதானிக்கணும்னு இருக்குது. யாராவது பண்ணுறாங்களா? யாரும் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நிதானிச்சுக்கிறோம். கர்த்தர் தான் சொல்கிறாரா அவங்க மூலமாக? நீங்கள் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை தானான்னு தெரியணும். நமக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அதை நிச்சயமாக தெரியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியும் பிரிக்கவே முடியாது நம்ம. அப்போ எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் செய்கிறார். ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் பாருங்கள். ரட்சிப்பு முதற்கொண்டு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையால் தான் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரிசுத்தமாகுதலும் கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நடக்குதுன்றது புரிஞ்சுக்குங்க. 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 18 பாருங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படி நம்மளை மறுபடியும் பிறக்க செய்தார்? எப்படி மறுபிறப்பு நமக்கு உண்டாச்சு? சத்திய வசனத்தினாலே. எப்படி தொடர்ந்து வேலை செய்கிறாரு? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னா எல்லா அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து உங்களை சுத்திகரித்து உங்கள் ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. யாக்கோபின் புஸ்தகம் 1:23 பாருங்கள். எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன், சும்மா வந்து கேட்டு போகிறவன் எப்படி இருக்கான்? கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், தலை சீவி இல்லை, முகம் இதாக இருக்குது, அழுக்காக இருக்குது, எல்லாம் பார்க்குறான். ஆனால் அதை பற்றி ஒன்றுமே செய்கிறதில்லை. அவன் தன்னைத்தானே பார்த்து விடமிட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். சுவாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் கிரியில் பாக்கியவனாக இருப்பான். இப்போ வசனத்தை கேட்குறீங்க, கேட்ட உடனே அது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி முகத்தை, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் தெரியுது, எதை மாற்றணும்னு தெரியுது. பிரசங்கம் கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன கோளாறு என்கிட்ட அப்படின்றது புரியுது நமக்கு. அதை சரிப்படுத்துகிறோம். சரிப்படுத்தலாம் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு ஒன்றும் செய்யாத ஆளை போல் நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி மாற்றுறாரு கர்த்தர் நம்மளை? ஒருத்தனை மாற்றணும், சுத்திகரிக்கணும், அவனை சிறந்தவனாக மாற்றணும், சுத்தமானவனாக மாற்றணும், பரிபூர்ணமானவனாக மாற்றணும், சிறந்தவனாக மாற்றணும். எப்படி மாற்றுறாரு? வசனத்தின் மூலமாக தான் செய்கிறார். 2 தெசலோனிக்கேயருக்கு திருப்புங்க, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், எப்படி? ஆவியினாலே. எல்லாம் சொல்லுவாங்க ஆவியினாலே. ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாக்குறார்? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். ரெண்டும் ஒன்றா தான் போகுது பாருங்கள் எப்போவுமே. இயேசுவே இதை போதிக்கிறார். இயேசுவே இதை போதிக்கிற வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மைத்தாமே விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். எதில் நிலைத்திருந்தால்? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்ன்றார். நமக்கு இருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் விடுதலை ஆக்கும்ன்றார். யோவான் 15:3 பாருங்கள். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேசம் சுத்திகரிக்கிறது. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உபதேசம் சுத்திகரிக்கிறது. அந்த துணி துவைக்கிற ஒரு லேடியை பற்றி சொன்னேன் இல்லையா, அமெரிக்காவில் கேள்விப்பட்ட ஒரு கதையை. அந்த மாதிரி படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரசங்கம் பிரமாதமாக இருக்குதுன்னு பிரசங்கியார்கிட்ட சொல்லுது. பிரசங்கியார் சொல்கிறார், எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, ஒன்றுமே வழங்கலையே உங்களுக்கு, எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது யாரோ சோப்பை போட்டு என்ன முச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவி விட்டா மாதிரி இருக்குது, முடிஞ்சவொன்னே சுத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்
சத்தியத்தின் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற உபதேசத்தின் மூலமாக நடக்கிறது. அப்போ இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. அதாவது அவர் போகிறாரு, அவர்களை எடுத்துக்கொள்ள வேணான்னு ஜெபம் பண்ணுறாரு, தீமையிலேருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். இப்போ சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எல்லாம் சொல்ல, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். ரொம்ப முக்கியமான வசனம். அப்போ என்ன அற்புதமான ஒரு காரியம்! கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கேட்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை, உபதேசம், உபதேசிக்கப்படுகிற காரியங்கள், வேத வசனத்திலேருந்து கொடுக்கப்படுகிற விளக்கமான இப்படிப்பட்ட போதனைகள் லேசானது கிடையாது பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வரல. ஆளை போட்டு உருட்டி பரட்டி கீழே போட்டு உருட்டி தலைகளை உழ வச்சு சர்க்கஸ் எல்லாம் இங்கே நடத்தலை. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? பிரசங்கிக்கிறோம். பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆகிறது? உபதேசம், சத்திய வசனம் என்ன பண்ணுது? ஆட்களை சுத்திகரிக்கிறது, மாற்றுகிறது. இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், மாற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் கூட மாற்றம் ஏற்படும். எல்லா வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் மாற்றம் ஏற்படும். ஒருவேளை இன்றைக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள், எத்தனை பேர் இங்கே வந்து குடிப்பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம் எல்லாம் சரியாக போச்சு பாருங்கள். நூற்றுக்கணக்கான பேர் அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் சரியாக போச்சு. எப்படின்னா, நான் ஒன்றும் மேஜிக் பண்ணல, எந்த அவங்கள பிடிச்ச ஆட்டில் உருளை வைக்கல, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணல பாருங்கள். அவங்கள என்ன யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் யாருன்னே தெரியாது எனக்கு. அவங்களே அப்புறம் வந்து சொல்கிறாங்க, வந்தங்க சரியாக போச்சு, விட்டுட்டேன். எப்படி சரியாக போச்சு? நாங்கள் ஏதோ பண்ணோன்னு அதுனால டெலிபரேட்டாக தான் நாங்கள் காட்டிக்கிறது இல்லை. பாருங்கள், நாங்கள் பண்ணோம், இது பாருங்கள் சாட்சி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறது. நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, நாங்கள் பண்ணாதானே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. அப்படியே கொண்டு நிறுத்தினா கூட என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மொழியே. நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்லை. நான் என்ன மெஜிஷியனா? நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன். வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது. வர வர மாறிக்கிட்டே போவீங்க, வர வர மாறிக்கிட்டே போவீங்க. வேத வசனம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை நமக்குள்ளே உண்டாக்குறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்? கடைசியாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? புருஷனுடைய குவாலிட்டி என்னவாக இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டு தான் தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் அவனுக்கு. இயேசு எப்படி நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்ம பரிசுத்தமாக்கி எப்படி மகிமை உள்ளவர்களாக நம்மளை மாற்றார், அதுபோல் அவன் கட்டின மனைவியை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவளுக்கு காண்பித்து, வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைக்கு கொண்டு போய் அங்கே காண்பிச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வசனத்தை ஆராய்ஞ்சு படித்து அதை பற்றி தர்க்கித்து, அதை பற்றி விவாதித்து, இன்னும் அதிகமாக நல்லா புரிந்து கொண்டு இப்படியே போகும்போது என்ன ஆகிறது? உங்கள் மனைவியை அவங்க அப்பா வீட்டில் இருந்தது காட்டிலும் இப்போ சூப்பர் ஆக்கிடுறீங்க. மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் எப்படி வந்தாங்களோ அதை விட அருமையானவர்களாக அதில் மாற்றுறது தான் புருஷனுடைய வேலை. யாரும் ஆமேன்னு சொல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்க அப்பா வீட்டிலேருந்து வந்த மனைவி வந்து எங்கள் அப்பா விட தேவலாம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல புருஷன் இல்லைன்னு அர்த்தம். புருஷன்ட்டு ஏதோ மிஸ்ஸிங்னு அர்த்தம். அப்பா வீட்டில் இருந்ததை காட்டிலும் இங்கே சூப்பராக மாறி, பிரமாதமாக மாறி, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக அவள் உருவாகும்போது அந்த புருஷன் நல்ல ஒரு ஆவிக்குரிய புருஷன் என்று சொல்லலாம். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது, அவங்க வந்து மனைவியை ரொம்ப ஒரு பெரிய முக்கியமாக நினைக்க, நீ வீட்டில் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்றது. அப்படி இருக்கிற புருஷர்களும் இருக்கிறாங்க சில இடங்களில். இப்போ நிறைய புருஷர்கள் எப்படின்னா, இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட,
இந்த ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட்டை என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேங்க நான் என்றார். என்ன டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னு? அவள் எங்களுக்காக பைபிள் வாசித்து நல்லா ஜெபம் பண்ணி எல்லா உபவாச கூட்டத்துக்கும் போய் எல்லா முழு இரவுக்கும் போய் எங்களுக்காக நல்லா வேண்டிக் கொள்கிறாங்க. அதனால தான் அந்த குடும்பமே நல்லா இருக்குது. அவள் தான் எங்கள் குடும்பத்துக்கு ஆவிக்குரிய ஒரு இதாக இருக்கிறா அப்படின்றாரு. அதனால தான் குட்டி சவராக போகிறது பாருங்க. இவரை பண்ண சொன்னால் அந்த மாட்ட டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டேன்றாரு. இவர் என்ன சொல்கிறார்? நான் பைபிளை படிக்க வேண்டியது அவள் தான் படிச்சிடுறாள், நான் ஜெபம் பண்ண வேண்டியது அவள் தான் பண்ணிடுறாள், எல்லாம் அவள் பண்ணிடுறான். கோயில் கூட அவள் தான் போயிடுறான். நீங்கள் சர்ச்சஸில் பாருங்கள், நிறைய பெண்கள் சைடில் தான் நிறைய உட்காந்துருப்பாங்க, ஆண்கள் சைடு காலியாக இருக்கும். ஆண்கள்லாம் இவங்களை இறக்கி விட்டு போய் பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிட்டு உடுப்பி ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நண்பர்களை பார்த்து சந்தித்து பேசிட்டு இங்கே பிரசங்க யார் ஆசீர்வாதம் கூறுவார் பாருங்க, அப்போ வந்து தலையை அப்படி உள்ளே நீட்டுவாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு. நான் அதுக்கு தான் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாதியா தலையை நீட்ட பட்டுன்னு ஒன்று போடணும் தலைக்கு. என்ன ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க? இதான் புருஷனா? அப்புறம் குடும்பம் என்னன்னு பாருங்க ஐயா. அவருக்கு அப்படி வாய்க்குதுங்க. மனைவி அமைவதெல்லாம் மொத்த சொல்கிறாரு. ஆமாம், உலகம் நல்லா புரிஞ்சிருக்கு, உலகத்தின் தத்துவம் புரிஞ்சிருக்குது, உலகத்தின் லாஜிக்கெல்லாம் நல்லா. பைபிள் தான் புரியல. பைபிளை கேட்டால் தானே புரியும். மனைவி அமையதில்லை. நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். கல்யாணம் பண்ணி எப்படி கொண்டாந்தாலும் உங்கள் கையில் இருக்குது. கிறிஸ்து எப்படி சபையை ஒரு யூஸ்லெஸ் இருந்த ஆட்களை கொண்டாந்து, கெட்டுப்போன ஆட்களை கொண்டாந்து, பாவிகளை கொண்டாந்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி கரை இதரை முதலான ஒன்று இல்லாமல் பிழையற்ற மகிமையுள்ள சபையாக மாற்றாரோ அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மனைவியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அப்படி மாற்றுவதற்கான வேலையை கர்த்தருடைய வார்த்தையை வச்சு செய்யுங்க. அப்போ என்ன பண்ணணும்? நல்லா வசனத்தை போதிக்கிற ஒரு சபைக்கு செல்ல வேண்டும். பைபிளை நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ரொம்ப முக்கியமாக நினைக்கணும். வீடுகளில் அது பேசப்பட வேண்டும். வெறும் கோயிலுக்கு வர்றப்ப கேட்டால் போதாது, வீட்டில் அதை பேசணும். பாருங்க, எனக்கெல்லாம் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் உண்டாச்சு. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது பெரிய இது நடக்கும், விவாதம் நடக்கும். சில உபதேசங்களை பற்றியெல்லாம் பேசி மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் இதை பற்றி. இப்படி தான் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்றதை நம்ம எப்படி காமிக்கிறோம், அதை பற்றி எடுத்து பேசி விளக்கி சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணி அப்படி தான் போகிறோம். அப்போ புருஷன் அப்படி இயங்கும்போது வசனத்தை வைத்து கொண்டு எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி சரி பண்ணி கொண்டு போகும்போது அவன் இப்போ கிறிஸ்துவை போல இருக்கிறான். ஏன்னா கிறிஸ்துவ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். கிறிஸ்து வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், அதைத்தான் புருஷன் வாழ்நாள் முழுக்க செய்கிறான். உங்களுடைய மனைவி இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, உங்களுடைய புருஷன் இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே கிறிஸ்து மாதிரி ஆகி இருக்க வேண்டிய விதத்துக்கு மாறும்படியாக ஒருவருக்கு உதவி செய்ய வேணும். அதுதான் திருமண வாழ்க்கை. ஆமென். அப்போ ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கிடையாது, ரெண்டு பேரும் பூர்ணர் கிடையாது, ரெண்டு பேர்ட்டையும் 1000 பிழைகள் இருக்கிறது. பிழையற்றவர்களாக மாறுறதுக்கு, கரைதரை முதலான எல்லாம் அகன்று போகிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும். எப்படி செய்ய முடியும்? கர்த்தருடைய வசனம். ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய வசனம் முக்கியமாக இருக்குமானால் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் போக 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 சிறந்து விளங்குவார்கள், வெற்றி அடைவார்கள் என்பது முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? அடுத்த வாரம் தொடருவோம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் குடும்பம் அப்படி இருக்கும்னு? விசுவாசிக்கிறீங்களா? கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் சொல்கிறேன், இப்போவே தெரியும், நீங்கள்லாம் பாக்கியவான்கள். முன்னாடியே சொல்லியாச்சு, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போது நுழையும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நுழையணும். எப்படி இருக்க போகிறேன், எப்படி இருக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் பதியட்டும் கர்த்தாவே, உள்ளத்தில் ஆழமாய் செல்லட்டும். எங்களை அற்புதமான குடும்பமாய் உருவாக்க சித்தம் கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்களை நீர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறீர். அதுபோலவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய குடும்பங்களை சிறப்பான குடும்பங்களாக்க, திருமண உறவுகளை சிறப்பானதாக மாற்ற, அற்புதமானதாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்துவை போல நாங்கள் குடும்பத்தில் இயங்க புருஷர்களுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்துவை போல குடும்பத்தில் இயங்க மனைவிகளுக்கு கூட உதவி செய்வீராக. ஒவ்வொரு
திருமணமான தம்பதிகளையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் இந்த சத்தியம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். அது மட்டும் இல்லாமல் திருமணமாக இருக்கிறவர்கள் கூட இதனுடைய பிரயோஜனத்தை உணரட்டும், இதில் ஆழமாய் செல்லட்டும், பெரிய மாற்றங்களை காணட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரலோக சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நிலைத்திருக்கட்டும். வளமும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.